தேவன்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தடையா இருக்கிற ஒரு 3 பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க ஏசப்பாவை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்கன்னா கமெண்ட்ல ஐ பிலீவ் ஜீசஸ், நான் ஏசப்பாவை நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம ஆசீர்வாதத்தை பெறதுக்கு என்ன 3 பழக்கம் தடையா இருக்கு அது பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். அது உண்மையில நடந்த ஸ்டோரி. சரியா? அப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும் எதனாலலாம் நம்ம ஆசீர்வாதம் தடைப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒருத்தவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சரியா? அந்த ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையவே செய்யாது. ஆனாலும் என்ன இதுல ஐடியால இது பண்ணிட்டாங்க, சரி என்னனாலும் கஷ்டப்பட்டு இது பண்ணிடலாம், எடுத்துடலாம் ஒரு நம்பிக்கையில அவங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் ரன் பண்ணும்போதுமே சின்ன சின்ன பெட்டி கடை மாதிரி. சரியா? ஒரு சைட்ல என்னது ஹோட்டல், இன்னொரு சைட்ல பெட்டி கடை, சாக்லேட்டு, ஸ்நாக்ஸ், ஸ்வீட்டு, நோட்ஸ், புக்கு, ஜூஸ் எல்லாமே இருக்கும். சைட்ல டீ. சரியா? இது ஒரு பெட்டி கடை ஹோட்டல் மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்படி நடத்தி போயிட்டு இருக்கும் போச்சும் அவங்க என்ன செய்யறாங்க, பிசினஸ் பண்றவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அதனால அவங்க வேற வேற ஆட்கள் வைக்கிறாங்க. சப்ளையருக்கு, குக் பண்றதுக்கு, டீ பண்றதுக்கு, எடுக்கிறதுக்கு, கட் பண்றதுக்கு, டிஷ் வாஷ் பண்றதுக்குன்னு சொல்லி எல்லா இதுக்குமே என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை தான் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆளை வச்சிட்டு இருக்கும் போச்சும் என்னைக்காவது யாராவது மிஸ் ஆயிறாங்க, பரோட்டா மாஸ்டரோ இல்ல டீ மாஸ்டரோ மிஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பிசினஸ் மேன் பண்றாங்கல்ல இவங்க அவங்கள தேடி போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வராங்க. இது காலப்போக்குல அவங்களுக்கே ஒரு அலட்சியம் ஆயிட்டு. யாருக்கு? இந்த வேலை செய்யறாங்களா அவங்களுக்கு. இந்த பிசினஸ் மேனும் என்ன செய்யறாங்க, நம்மளுடைய கடை தானே, நம்ம தானே போய் கூப்பிடணும் எடுக்கணும்னு சொல்லி அவங்க பிசினஸ் மேன் தேடி போய் கூட்டிட்டு வர்றது, கூட சம்பளம் கொடுக்குறது, அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு நல்லாவே தொழில் என்ன ஆகுது, நல்ல ஒரு பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கிற போச்சும் அவங்க ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதத்தை ஒருக்கா கொடுக்கும் போச்சும் அதை நம்ம நல்ல முறையில பயன்படுத்திடணும். உண்மைதானே? அப்படி நல்லபடியா பிசினஸ் போயிட்டு இருக்கும் போச்சும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சமையல்னாலும் சரி, டீனாலும் சரி, எந்த ஒரு இதுவுமே தடைப்படாம நல்லபடியா நடந்துட்டு இருக்கும் போச்சும் இவங்க பிசினஸ் மேன் என்ன பண்றாங்க, வீட்டுல உள்ள பெண்களை வீட்டுல இங்க கல்லாப்பெட்டியில இருக்க வைக்காங்க. இந்த கல்லாப்பெட்டியில ஒரு அம்மா, அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க குழந்தைங்களும் இருக்காங்க. மாறி மாறி ஸ்கூல் போடுறது, போயிட்டு உட்கார்றது. இந்த அம்மா கொஞ்ச நேரம் வீட்டுல இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் மாறி மாறி உட்கார போச்சோம். இந்த பிசினஸ் மேன் மெயின் ஹெட் இருக்காங்களா, இவங்க என்ன செய்யறாங்க, ரொம்பவே அசால்ட் ஆகி, சரி ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பார்த்துடுவாங்க, எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, அங்க வர்ற அந்த ஹோட்டல்ல வர்ற அமௌண்ட்டை எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, வேற தப்பான வழி, சீட்டு விளையாடுறது, குடிக்கிறது, எடுக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப இதாயிட்டாங்க. அவங்க அறியாம செய்யறாங்களான்னு கேட்டா கிடையவே செய்யாது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, கடவுளோட பிள்ளையான்னு கேட்டா கடவுளோட பிள்ளையும் கிடையாது. அவங்கள தட்டி கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. யாரும் இல்லாததுனால ஒய்ஃப் பாவம். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, தட்டி கேட்கறதே இல்ல. சொன்னாலும் கோவம் வரும், சண்டை வரும். அதனாலே அவங்க என்ன செய்யறாங்க, வேற வழியே இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க பிசினஸ் மேன் என்ன செய்யறாங்க, வெளியில சீட்டு விளையாடுறது, குடிக்கிறது அப்படின்னு பைசா ஒரு வழியில செலவழிக்கிறாங்க. இங்க வர்ற காசை 1% என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். அந்த இது பொறுப்பு இல்ல. பொறுப்பு இல்லாம இவங்க இப்படி போய்கிட்டு இருக்கும் போச்சும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏசப்பா என்ன செய்யறாரு, நல்லா பார்த்துக்கிடுங்க. இது உண்மையில் நடந்த சம்பவம். சரியா? ஏசப்பா கொடுக்குறாரு. கொடுக்கும் போச்சும் இவங்க நல்ல முறையில் பயன்படுத்த தெரியல, பயன்படுத்த மாட்டுக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நாட்கள் கழித்து என்ன ஆகுதுன்னா, அந்த பிசினஸ் மேன் இருக்காங்கல்ல அவங்க இதுல ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் எடுத்தாலும் நான் வரல, எடுக்கலன்னு சொல்லி இது பண்ணும்போச்சும் ஒரு அடி, பரோட்டா மாஸ்டர் கட் ஆயிராங்க, டீ மாஸ்டர் கட் ஆயிராங்க. இவங்க பிசினஸ் மேனுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. டீ போடுறதோ, பரோட்டா போடுறதோ, சமையல் பண்றதோ எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதனால இங்க வந்த சம்பளமும் சரி, இங்க சம்பாதிக்கிற காசையும் இவங்க வேற ஒரு இதுல போட்டதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போச்சும் அடுத்தடுத்து என்ன ஆகுது, சாப்பாடு லாஸ் தான். இவங்க சமையல் பண்றது எவ்வளவுதான் டேஸ்டா இது பண்ணாலும் எடுத்தாலும் இவங்க கடைக்கு யாருமே கஸ்டமர்ஸ் என்ன பண்ணாங்க, வரவே இல்லை. அப்ப பாத்துக்கிடுங்க, கடவுள் ஒருக்க தர்றத நல்ல முறையில பயன்படுத்தணும்னு நினைச்சுக்கலாம். உண்மைமா அவரோட இதுல வழியில நடத்தணும்னு நினைச்சுக்கலாம். அவர் என்ன செய்வாரு, நம்மள மேல 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 கொண்டு போய் சேர்ப்பாரு. நம்ம என்ன செய்யணும், கடவுள் தர்றத வாங்கி நம்ம என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல விஷயங்கள்.
இல்ல அதை வந்து 1% ஒய்ஃபுக்கு பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி சேர்க்கலாம். அந்த எதுவுமே இல்லை. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த ஹோட்டலையே க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அங்க இருந்த ஒவ்வொரு திங்ஸ் இருக்கும் தெரியுமா, எப்படியும் கிரைண்டரு, மிக்சி, வேற என்னது பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் அது இதுன்னு இருக்கும் பட்சம் அதையெல்லாம் வித்து இங்க வேலை செஞ்ச ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த கடை வச்சிருந்த வாடகை எல்லாம் முடிச்சு அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தடையா இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. சரியா? தெய்வ பக்தி வந்து ரொம்பவே முக்கியம். ஏசப்பா மேல நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். வேற எது மேலயும் நம்பிக்கையா இருக்கிறது வேஸ்ட். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் விசுவாசமா இருப்பது நலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிதானே? அப்போ இந்த மனுஷங்களை நீங்க நம்புனீங்கன்னு நினைச்சீங்களா, எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஒரு கட்டத்துல மனுஷங்க என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க அவங்கள நம்பி எந்த ஒரு யூஸுமே இல்லை. அவங்களுக்கு மேல யார் இருக்கா, நம்மளை சிருஷ்டித்த தேவன் இருக்காரு. எல்லாரையும் விட பெரியவர். நம்ம கஷ்டங்களை அறியறவர் யாரு, ஏசப்பா ஒருத்தர் தான். அப்படிதான். அப்ப நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா ஏசப்பா ஒருவர் மட்டும்தான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். சரியா? ஆசீர்வாதம் தடைபடுறதுக்கு என்னது, நம்ம வந்து மனுஷங்களை நம்பி போறது. ஏசப்பாவை நம்பி போகாம மனுஷங்களை நம்பி போறதுனால நம்மளுடைய ஆசீர்வாதம் தடுக்கப்படுது. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம் செய்யாம இருக்கிறது. சரியா? நீங்கெல்லாம் நினைக்கலாம், நான் வந்து நல்லதா நினைக்கிறேன், நல்லதா செய்யறேன், எனக்கு வந்து நான் சுத்தி இருக்கிறவங்கள வந்து எந்த ஒரு தீங்குமே நினைச்சே கிடையாது, நான் வந்து உதவுற மனப்பான்மையில தான் இருக்கேன், நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும், எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும் உங்களுடைய லைஃப்ல நீங்க ஜெபம் பண்ணாம ஏசப்பாக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தீங்கன்னு நினைச்சீங்களா, எந்த ஒரு யூஸ்மே இல்லை. எவ்வளவுதான் நல்லது செஞ்சோம், எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய லைஃபுக்கு. சரிங்களா? ஜெபம் இல்லாம நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்போ நம்மளுக்கு ரெண்டாவது ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா ஜெபம். சரிங்களா? மூணாவது வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து யாரையாவது மன்னிக்காம இருக்கிறது. சரியா? நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருப்போம், இல்ல வேற யாராவது வந்து நம்மளுக்கு மனக்கசப்பு பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து அவங்கள மன்னிக்காம ஒரு ஓரத்துல வச்சுட்டே இருந்தோம்னு நினைச்சீங்களா, எந்த ஒரு யூஸ்மே இல்லை. நம்ம ஏசப்பாட்ட போய் ப்ரேயர் பண்றோம், எடுக்கிறோம், எனக்கு இதைத்தாங்க அதைத்தாங்க, நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்றேன், எனக்கு எதுவுமே நடக்கல, நான் உங்களை தானே நம்பி இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றதை விட நம்ம யாருக்காவது தீங்கு விளைவிச்சிருப்போம், இல்லாட்டினா யாராவது வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், மன்னிக்காம இருந்திருப்போம். அதுவே என்னது, பைபிள்ல கூட ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நம்ம வந்து என்னது, நம்ம யாரையாவது மன்னிக்காம இருந்தோம்னு நினைச்சீங்களா, நம்ம ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணி காணிக்க போட்டா அந்த காணிக்க செல்லவே செய்யாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம சண்டை போட்டவங்கள்ட்ட சிநேகிதம் ஆகிருக்கணும். சிநேகிதம்னா சமாதானம் ஆகிட்டு நம்ம ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்றதோ இல்ல வந்து காணிக்கை கொடுத்தாதான் ஏசப்பா என்ன செய்வார், நம்மளுடைய காணிக்கையே ஏத்துக்கிடுவார். பிள்ளை மன்னிச்சு மனம் திரும்பணும். அப்படிதானே? அவங்க வந்து தப்பு செஞ்சாங்க, எடுத்துறாங்க, மன்னிங்க, மன்னிச்சுட்டு நம்ம மனம் திரும்பணும். அவங்களே மன்னிச்சு மனம் திரும்பதுக்குள்ள வழி நடத்தணும். இந்த 3 விஷயத்தினாலையும் நம்மளுடைய ஆசீர்வாதம் என்னதுன்னா தடைப்படுது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தீங்கன்னா கமெண்ட்ல ஆமைன்னு சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது தடைகள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிடுவேன், பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்னும் என்னெல்லாம் தடைகள் இருக்குது, ஏசப்பாட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு வேற என்ன தடைகள் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.